தொட்டமட்டறை அருகே உள்ள தேவசந்திரம் அப்படிங்கிற பகுதியில நட்டநடு ரோட்ல ஓரமா ஒரு அம்மன் கோவில் அமைக்கப்பட்டிருக்குது. இரவு நேரத்துல வாகனம் ஓட்டுறவங்க கடுமையா பாதிக்கப்படுறாங்க. வழியெங்கும் அகலமான ரோடு, ஹைவேயில் மின்னல் வேகத்தில் பறக்கும் வாகனங்கள் இங்கே வந்ததும் நிலை தடுமாறி போகின்றன. பரபரப்பான ரோட்டுக்கு நடுவே கோயில் எப்படி வந்தது? ஆபத்து இருந்தும் ஏன் அப்படியே விடப்பட்டுள்ளது என்பதை விரிவாக பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் இருந்து ராயக்கோட்டை உசர் வழியாக பெங்களூரு வரை 4 வழி சாலை அமைக்கப்படுகிறது. இதனால் தென் மாவட்டங்கள் மற்றும் கொங்கு பகுதியில் இருந்து வரும் வாகனங்கள் கிருஷ்ணகிரி செல்லாமல் நேரடியாக கர்நாடகாவில் நுழைய முடியும். 25 கிலோமீட்டர் பயண தூரம் குறையும். ஒசூர் கிருஷ்ணகிரி பெங்களூரு ஹைவேயிலும் நெரிசல் இருக்காது. இப்போதைக்கு தருமபுரி அதியமான் கோட்டையில் இருந்து ஜிட்டாண்டஹள்ளி வரை 4 வழி சாலை பணிகள் முழுமையாக முடிந்துவிட்டன. அங்கிருந்து கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையான காடிசெட்டிப்பட்டியில் இருந்து ஒசூர் வரை பணிகள் மந்தமாக நடக்கிறது. குறிப்பாக ராயக்கோட்டை, உத்தனப்பள்ளி, சானமாவு வனப்பகுதி மற்றும் ஒசூர் பகுதியில் சாலை பணிகள் கிடப்பில் உள்ளன. ராயக்கோட்டை அருகே கருக்கனஹள்ளியில் உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்தும் பாலம் அமைக்கப்படவில்லை. இன்னும் பல இடங்களில் முறையாக சர்வீஸ் ரோடு போடவில்லை. இப்படி பல இடங்களில் குளறுபடி நடக்கும் நிலையில் ராயக்கோட்டை அருகே தேவச்சந்திரத்தில் ஒரு கோயிலையே அகற்றாமல் ரோடு போடப்பட்டுள்ளது. முதலில் கோயிலை அகற்றிவிட்டு ரோடு போட நெடுஞ்சாலைத்துறை முடிவு செய்தது. ஆனால் சரியான இழப்பீடு நிர்ணயம் செய்யப்படவில்லை. கோயிலுக்கு மட்டும் இழப்பீடு தொகை ஒதுக்கப்பட்ட நிலையில் காம்பவுண்ட் சுவர், போர்வெல், கிணறுக்கு இழப்பீடு வழங்கவில்லை. ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட இழப்பீடு தொகையும் வரிப்பிடித்தம் போக சொற்ப அளவிலேயே இருந்தது. இதனால் கோயிலுக்கு பாத்தியப்பட்டவர்கள் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கு நிலுவையில் உள்ளதால் கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளை மட்டும் தவிர்த்துவிட்டு சுற்றியும் ரோடு போடப்பட்டுள்ளது. ஆரம்பத்திலேயே முறையாக இழப்பீடு கொடுத்திருந்தால் இந்நேரம் கோயில் அகற்றப்பட்டு பணிகள் முடிந்திருக்கும். நெடுஞ்சாலைத்துறை அலட்சியத்தால் வாகன ஓட்டிகளுக்கு தான் சிரமம் என்கின்றனர் ஆர்வலர்கள். இந்த சாலை இப்ப புதுசா அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது பெங்களூர்ல துவங்கி ஒசூர் வழியா ராயக்கோட்டை வழியா போய் தருமபுரியில இணையுது. இந்த சாலையில வேகமாக பயணிக்கிறதுக்கு பெரும்பாலான வாகனங்களை இந்த சாலையில திருப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தொட்டமட்டறை அருகே உள்ள தேவசந்திரம் அப்படிங்கிற பகுதியில நட்டநடு ரோட்ல ஓரமா ஒரு அம்மன் கோவில் அமைக்கப்பட்டிருக்குது. அதை அந்த சாலை அமைச்சு அது மட்டும் நடுவுல நிக்கிறதுனால வாகன ஓட்டிகள், குறிப்பா இரவு நேரத்துல வாகனம் ஓட்டுறவங்க கடுமையா பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அந்த கோவில் இருக்கிறதுல எந்த விதமான கண்ணுக்கும் தெரியறது இல்லை இரவு நேரத்துல. அதனால பொதுமக்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குன்னா, அந்த பகுதியில வாகனம் ஓட்டுபவர்களின் கோரிக்கை என்னவா இருக்குதுன்னா, அந்த கோவிலை நகர்த்தி வேற இடத்திற்கு மாற்றக்கூடிய நடவடிக்கைகளை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் விரைவா மேற்கொள்ளணும் அப்படிங்கறதா இருக்குது. இது குறித்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது கோர்ட்டில் கோயிலை அகற்ற தடை வாங்கியுள்ளனர், அதனால் அகற்றப்படாமல் உள்ளது என்றனர். நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள காந்தியம்மா தரப்பில் கேட்டபோது முதல் தவணையாக 37 லட்சம் ரூபாயும், இரண்டாவது தவணையாக 10 லட்சம் ரூபாயும் வழங்கினர். இதற்கு வருமான வரியாக 2.25 லட்சம் ரூபாய் பிடித்தம் செய்யப்பட்டது. ஜிஎஸ்டி 10 லட்சம் ரூபாய் பிடித்தம் செய்துள்ளனர். கோயில் காம்பவுண்ட் சுவர், கிணறு, போர்வெல் ஆகியவற்றிற்கு இழப்பீடு வழங்கவில்லை. இது தொடர்பாக கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தோம் என்றனர். இதனால் அதியமான் கோட்டை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை பயன்பாட்டிற்கு வர இன்னும் தாமதமாகும் நிலை ஏற்பட்டுள்ளது.